மிக மூத்த தலைவர்களில் ஒருவரும் காங்கிரஸ் இயக்கத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து காங்கிரஸ் வளர அரும்பாடுபட்டவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு உருவாக்கி வளர்க்கப்பட்டவரும் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தன் சொல் ஆற்றலால் பெரிய முத்திரையை பதித்தவரும் பாராளுமன்றத்தில் முதல் தமிழில் பேச கேள்வி கேட்க அனுமதி பெற்றவரும் ரயில்வே நிலையங்கள் விமான நிலையங்கள் ஆகியவற்றிலே தமிழிலே அறிவிப்பு தரவும் தபால் கடித போக்குவரத்துகளில் தமிழ் உரைகளில் இடம்பெற செய்தவரும் ஏறக்குறைய 50 புத்தகங்களுக்கு மேலே எழுதி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தவரும் தமிழ்த்தாயின் தவ புதல்வர்களில் ஒருவராக திகழ்ந்தவருமான மக்களால் அன்போடு இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்பட்டு வந்த அருமையண்ணன் குமரி அனந்தன் அவர்கள் இயற்கை எழுதியது அனைவருக்கும் மிகுந்த துயரம் தரக்கூடியது, மன வருத்தம் தரக்கூடியது. ஆயினும் மரணம் எல்லோருக்குமே தவிர்க்க இயலாதது. இறைவன் அடியிலே அவர் சேர்ந்து இளைப்பாற இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் ஆற்றிய அரசியல் பணிகளும் மக்கள் நல பணிகளும் தமிழ் தொண்டும் தமிழக வரலாற்றில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்றென்றும் பசுமையாக நிலைத்திருக்கும். தமிழ்நாட்டில் அநேகமாக மிகச்சிறந்த தலை சிறந்த 2-3 பேச்சாளர்களில் அவரும் ஒருவர். தமிழிலே புலமை மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் சிறப்பான புலமை பெற்றிருந்தவர். தமிழ்நாட்டில் அவர் போல் பாத யாத்திரை மேற்கொண்டவர்கள், நடைபயணம் மேற்கொண்டவர்கள் வேறு யாருமே கிடையாது. அது மாதிரி பல்வேறு பொதுமக்கள் நலன் காப்பதற்காக தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் உடல்நலம் குன்றிய சூழ்நிலையிலேயும் வயது முதிர்ந்த நிலையிலேயும் தொடர்ந்து நடைபயணங்களை மேற்கொண்டு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை மக்களிடத்திலே பரப்பியவர். காங்கிரஸ் உயிரோட்டமாக இருப்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். குறிப்பாக அவர் ஆற்றிய அரசியல் தொண்டு போலவே அதை விட இன்னும் அதிகமாகவே அவர் ஆற்றிய தமிழ் தொண்டு. அரசியலில் பல பேர் இருக்கலாம், அரசியலில் சாதனை படைத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் எல்லோரும் தமிழிலே புலமை மிக்கவர்களாக, தமிழிலே சாதனை படைத்தவர்களாக, தமிழ்த்தாய்க்கு தொண்டாற்றியவர்களாக, தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் தமிழ் அன்னைக்கு பல மகுடங்களை சூட்டி ஆபரணங்களை சூட்டியவராக தமிழ் அன்னையை அழகுபடுத்தி பார்த்தவர் தமிழ்த்தாயின் தவப்புதல்வர். அவருடைய மறைவு தமிழ் அன்னைக்கு பேரிழப்பு, தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு, அரசியலுக்கு பேரிழப்பு. அவரை இழந்து வாழக்கூடிய அருமை சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் குமரி அனந்தன் அவர்களுடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க பிரார்த்திக்கிறேன். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். தமிழக அரசு அவங்களுக்கு அரசு மரியாதை கொடுத்து அதை நான் நல்லபடியாக வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். தமிழக அரசை, தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில், குடும்பத்தார் சார்பில் நானும் அருமையினர் குமரி அனந்தன் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவன். என் மீது அவரும் மிகுந்த அன்போடு இருந்தார். அந்த அடிப்படையிலே அவருக்கு தந்த அரசு மரியாதையை வரவேற்று அதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அருமை சகோதரர் ஈவிகே இளங்கோவன் மறைந்த போது அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை தலைமைச் செயலாளர் மூலமாக சொல்லி தலைமைச் செயலாளர் முதலமைச்சரிடத்திலே பேசி அன்றைக்கு ஒரு உத்தரவு போடப்பட்டது. எம்எல்ஏக்கள் எல்லாம் 100 வருஷம் தாண்டி நல்லபடியாக உயிரோடு இருக்கட்டும், இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
ஆனா ஏதாவது அகால மரணம் எம்பி எம்எல்ஏக்கள் ஏதாவது மரணம் அடைந்தால் அவர்களுக்கு அரசு ஆட்டோமேட்டிக்கா அரசு மரியாதையோடு அடக்கம் செய்கிற ஒரு அரசு ஆணையே முதலமைச்சர் வெளியிட்டார். இப்போ பல முறை சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக நான் சொன்னதை போல இதோடு இதனிலும் சிறப்பாக தமிழன்னையின் தவப்புதல்வராக திகழ்ந்த அருமையண்ணன் இலக்கிய செல்வருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்திருப்பது, அதற்கு ஆணையிட்டது பாராட்டக்கூடியது, வரவேற்புக்குரியது. மாநில மொழிகளில் பேசுவதற்கு நாடாளுமன்றத்துல அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமா 40 வருஷத்துக்கு முன்னாடியே பேசி 1978 வந்து இவருக்கு அனுமதி வந்து கிடைக்கும். இப்போ இந்த நேரத்துல அவர் முன்னெடுத்த அந்த பணியை வந்து மிக முக்கியமா எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மாநில தமிழுக்கு அதுக்கப்புறம் மற்ற மொழிகளும் கிடைச்சது. இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்துல எந்த மொழிகள்ல வேண்டுமானாலும் இந்திய மொழிகள்ல பேசலாம். அப்படி பேசுகிற போது அதுக்கான டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கிலீஷ்லையும் போகும், ஹிந்திலையும் போகும். யாருக்கு எது தெரியுதோ அதை கேட்டுக்கலாம். அப்போ இந்த வசதிகள்லாம் இல்லாத நேரத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய விதத்தில், மற்ற மாநில மொழிகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய விதத்தில், முன்னுதாரணமாக தேடக்கூடிய விதத்தில் அவர் முதல் குரலை பாராளுமன்றத்தில் கொடுத்து சபாநாயகரை வற்புறுத்தி பாராளுமன்றத்தில் அதற்காக வாதாடி பேசுவது மட்டுமல்ல, கேள்வி தமிழ்லேயே கேள்வி கேட்கலாம். அதுக்கு தமிழில் வந்து அவர்கள் வந்து ஆங்கிலத்திலேயோ ஹிந்தியிலேயோ அவங்க பதில் சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் வரும். பேசுகிறவங்க தமிழில் பேசலாம், கேட்கலாங்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் இந்தியாவிலேயே அருமையண்ணன் இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது. அந்த புகழும் பெருமையும் அவருக்கு வாழ்நாள் முழுதும் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலே, தமிழ் மொழியினுடைய வரலாற்றிலே பாராளுமன்றத்திலே தமிழை ஒலிக்கச் செய்தவர் என்கிற அந்த புகழும் பெருமையும் தனிச்சிறப்பும் அவருக்கு எப்போதும் இருக்கும். 2 நாள் பயணமா மத்திய உள்துறை அமைச்சர் தமிழக இன்னைக்கு வந்தாங்க. கூட்டணி குறித்து முக்கியமா பேசப்படுது. தமிழக அரசியல் முக்கிய எதுவாக வருவாங்க, அது எப்படி காங்கிரஸ் கருப்பு பிடி போராட்டமா இருக்கு. இது வந்து அருமையண்ணன் குமரியானந்தன் அவர்கள் மறைவு ஒட்டி அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல நேற்று குஜராத்தில் காங்கிரஸ் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி இருந்தது, செயற்குழு இருந்தது, பொதுக்குழு இருந்தது. அதனால சரியான விமானம் கிடைக்காதனால அந்த நேரத்துக்குள்ள வர முடியல. அதனால நேற்று வர முடியுங்கிற வருத்தத்தோட இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில நானும் என்னுடைய அருளாய் தொகுதி எம்எல்ஏ ராமச்சந்திரன் மற்றும் உள்ளிட்ட தோழர்கள் எல்லாம் வந்து இதுல இன்றைக்கு வந்து பங்கேற்று இருக்கிறோம். அதனால இன்றைக்கு வந்து அரசியல் எதுவும் பேச நான் விரும்பவில்லை. என்னுடைய துயரத்தை அல்லது அவருடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ள, அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்தேன். அதோடு இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். அரசியல் 100 நாளைக்கு பேசுவோம்.